இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இதுவரையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க 108 சீட் அப்படின்றது வெற்றி பெற்று இருந்தாங்க. தற்போது கூட்டணியுடைய பலத்தோட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்க. தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பதவியேற்க போறாரு. அதற்கான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அவர் பதவியேற்கும் போது என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து பாருங்க அப்படின்னா பிரஸ் ரிலீஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோக் பவன்ல இருந்து வந்திருக்குங்க. லோக் பவன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திரு ஜோசப் விஜய் கால்ட் அண்ட் தி ஹானரபிள் கவர்னர் அவர்கள் தமிழ்நாடு. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்களை கவர்னர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க அழைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில லோக் பவன்ல இருந்து இந்த கடிதம் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒண்ணு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் ஒண்ணு இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். ஓகேவா? இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120 சீட்டோட என்ன பண்ண போறாரு அப்படின்னா தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போறாரு. அதற்கான கடிதம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் அவர்களை வந்து ஆளுநர் எப்படி ஆட்சி அமைக்க அழைக்கிறார் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது பாலிட்டி ரிலேட்டடா நமக்கு வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இங்க ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அதாவது நம்முடைய ஆளுநர் வந்து பொறுப்பு ஆளுநரா இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு பை அப்பாயிண்டட். ஓகேவா? யாரை வந்து நியமிக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. எந்த ஆர்டிகல் அடிப்படையில் அப்படின்னா ஆர்டிகல் 164 அடிப்படையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நியமிக்கிறாரு. இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்வர் அவர்களை நியமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 164. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோக் பவன் அதாவது வந்து ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லையா, அங்க இருந்து வந்த அபிஷியல் பிரஸ் ரிலீஸ்ல பாக்குறோம். இங்க பாருங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்லேக்கர் அவர்களுடைய சைனோட இது வெளில வந்திருக்கு. சரி, ஓகே. இதுல வேற என்னெல்லாம் கேட்பாங்க? நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் பதவியேற்க போறாரு இல்லையா, அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பா அப்படின்னு கேட்பாங்க. பதவி பிரமாணம் ஓத் ஆஃப் ஆபீசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. இதுல என்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு ஒரு உரையை வாசிப்பாரு. அந்த உரையை அப்படியே என்ன பண்ணுவாரு அப்படின்னா முதல்வரும் அவருக்கு துணையா நாளைக்கு பதவி ஏற்கக்கூடிய அமைச்சர்களும் வாசிப்பாங்க. ஆளுநர் சொல்லிக் கொடுக்க முதல்வர் பின்வருமாறு உறுதிமொழி ஏற்பார். எப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர். ஓகேவா? திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் சட்டப்படி நிறுவப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் மாறாத பற்றும் கொண்டிருப்பேன் என்று. இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான நம்பிக்கையும் மாறாத பற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும், இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு மாநில அமைச்சராக என் கடமையை நேர்மையுடனும் மனச்சான்றுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் விருப்ப வெறுப்பு இன்றி அச்சம் அல்லது நயப்பு இன்றி, ஓகேவா, அச்சம் அல்லது நயப்பு இன்றி எல்லா வகைப்பட்ட மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு இங்க பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இணங்க நியாயம் வழங்குவேன் என்றும் தெய்வத்தின் பெயரால் உளமாற உறுதிமொழி ஏற்கிறேன். இப்போ ஒரு தெய்வ நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு உளமாற நான் வந்து பதவி ஏற்கிறேன்னு சொல்லலாம். குறிப்பு பாருங்க, அப்படி தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெய்வத்தின் பெயரால் என்பதற்கு பதிலாக உளமாற என்று மட்டுமே குறிப்பிடுவார்கள். தெய்வத்துக்கு பதிலாக தெய்வம் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் அப்படின்ற அந்த இடத்துல எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உளமாற என்று குறிப்பிடுவார்கள். அப்போ ஒரு முதலமைச்சர் எப்படி வந்து உறுதிமொழி ஏற்பாரு, அவருடைய அமைச்சரவை எப்படி உறுதிமொழி ஏற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த பதவி பிரமாணம் அப்படின்றது யார் செஞ்சு வைப்பா? ஆளுநர் செஞ்சு வைப்பாரு. ஆளுநர் செஞ்சு வைக்கிறாரு இல்லையா அந்த பதவி பிரமாணம். அந்த பதவி பிரமாணத்துல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் பதவி பிரமாணத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரகசிய காப்பு பிரமாணம். ஓகேவா? இந்த ரகசிய காப்பு பிரமாணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைச்சரவை எடுக்கும். அதுல ரொம்ப முக்கியமா பதவி பிரமாணத்தை அடுத்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா ரகசிய காப்பு பிரமாணம். இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும். என்னென்னு பாத்தீங்கன்னா பெயர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழ்நாடு மாநில அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த ஒரு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த ஒரு கருத்தையும் அத்தகைய அமைச்சர் என்ற முறையில் என் கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்கும் தேவையானால் அன்றி மற்றபடி நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு நபருக்கோ அல்லது நபர்களுக்கோ தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். அதாவது அமைச்சரவையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அரசினுடைய ரகசியம் சில இடங்கள்ல காக்கப்படணும். அந்த காக்கப்படக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரகசியத்தை காப்பேன் அப்படின்றது ரகசிய காப்பு பிரமாணம். அப்ப அமைச்சரவை ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவு ரகசியமாக வைக்கப்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ரகசியம் காப்பேன். அப்ப என்னை சார்ந்தவர்களுக்கோ அல்லது என்னோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த அரசினுடைய தகவலை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்றதுதான் இந்த ரகசிய காப்பு பிரமாணம். ஏன்னா தெய்வத்தின் பெயரால் உளமாற உறுதி கூறுகிறேன். முன்னாடி பார்த்த மாதிரி தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னா உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாருங்க, முக்கிய நடைமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மாதிரி பதவியேற்பு விழா நடக்கும்போது என்னென்ன நடைமுறை நடக்கும்? அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 164ல 3வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் இந்த பதவி பிரமாணத்தை ஏற்று வைக்கிறார். அதாவது பதவி பிரமாணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 164ல 3. ஓகேவா? அப்போ பதவி பிரமாணம் எந்த ஆர்டிகல் அடிப்படையில சேர்க்கப்படுதுன்னா ஆர்டிகல் 164ல 3 அடிப்படையில சேர்க்கப்படுது. அடுத்தது 3வது அட்டவணை. ஓகேவா? பதவி மற்றும் உறுதிமொழி பற்றி இந்திய அரசியலமைப்பில் சொல்லக்கூடிய அட்டவணை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அட்டவணை 3. அப்போ உறுதிமொழியின் அதிகாரப்பூர்வ வடிவம் அரசியலமைப்பின் 3வது அட்டவணையில் 3rd ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம இப்ப பார்க்கக்கூடிய பதவி பிரமாணம் உறுதிமொழி எல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அரசியலமைப்பினுடைய 3வது அட்டவணையில கொடுக்கப்பட்டிருக்கு. இது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்ப இவங்க எல்லாத்துடைய பதவி பிரமாணம் உறுதிமொழி எல்லாம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 3வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கையெழுத்திடுதல். இப்போ பதவி பிரமாணமும் எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில கையெழுத்திடுதல் நடக்கும். உறுதிமொழி ஏற்ற பிறகு முதல்வர் மற்றும் ஆளுநர் இருவரும் பதவியேற்பு பதிவேடு, அதாவது அங்க பதவியேற்பு பதிவேடு இருக்கும், அந்த பதிவேட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்திடுவாங்க. அப்ப தமிழகத்தில் இந்த நிகழ்வு பொதுவாக எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆளுநர் மாளிகையில் நடக்கும். அதாவது ராஜ்பவன் முன்னாடி சொன்னாங்க, இப்போ மக்கள் பவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பேர் மாத்திருக்காங்க. அதுதான் நம்ம லோக் பவன் அப்படின்னு பார்த்தோம். அல்லது பொது இடம், ஏதாவது ஒரு பொது இடம். நம்ம தற்போது எங்க நடக்க போகுது அப்படின்னா நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பதவி பிரமாணம் நடக்க போகுது. அப்ப தமிழக முதல்வரா விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாங்க, நாளை பதவியேற்க போறாங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஒரு குடிமகனா ஒரு முதல்வர் எப்படி பதவி பிரமாணம் எடுக்கிறாரு, யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறா, அந்த பதவி பிரமாணத்துல என்னென்ன வார்த்தைகள், இப்ப இறையாண்மை ஒருமைப்பாடுலாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதல்வருக்கு இருக்கு. அப்ப ரகசிய காப்பு பிரமாணம்னா என்ன? அப்ப அரசினுடைய ரகசியங்கள் காக்கப்படணும். அது தனிநபருக்கோ அல்லது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபருக்கோ அரசினுடைய அந்த ரகசியங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெளில சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ரகசிய காப்பு பிரமாணமும் என்ன பண்ணும், எடுக்கப்படும். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புல எங்கெங்கெல்லாம் இதற்கான ஆர்டிகல் கொடுக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். அப்ப பாருங்க, அபிஷியல் லெட்டர்ல இருந்து திரு ஜோசப் விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டரா எந்த ஆர்டிகல் 164, பதவி பிரமாணம் 164ல 3 அடிப்படையில செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸா நம்ம பாக்குறோம். அப்போ இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கும் பொதுவா பாக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.